அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜின்களிலே சக்தி வாய்ந்த ஜின்கள் இருக்கிறது. இஃப்ரீத்தும் மினல் ஜின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின் இனங்களிலே இஃப்ரீத் என்ற ஜின் இருக்கிறது. அதுக்கு நிறைய சக்தி இருக்கு. அதே மாதிரி ரைலான் என்ற ஜின்கள், அதுக்கும் நிறைய சக்தி இருக்கிறது. இஃப்ரீத் என்ற ஜின் என்பது ஒரு தூரமான இடத்திலிருந்து ஒரு பொருளை கொண்டு வர்றதுக்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அந்த ஜின்னிட்ட. சபா நாட்டினுடைய அந்த அரசியினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் கொண்டு வரேன், எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாங்க. நீங்க ஒரு பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துருவேன்னு சொன்னிச்சு. அது ஒரு சரித்திரத்தை எல்லாம் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதனால அந்த ஜின்கள் என்ன செய்யணும், நல்ல ஜின்கள் இருக்கிறது, கெட்ட ஜின்கள் இருக்கிறது. அதிலேயும் மிக சக்தி வாய்ந்த ஜின்கள் இதுதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை அவங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதலில் கட்டியதே ஜின்கள் தான். இந்த ஜின்கள் தான் கட்டிச்சான். கடலினுடைய அடி தளத்துல போய் அங்க இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்துட்டு வந்து தான் கட்டிச்சான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஜின்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அந்த சூறாக்களை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களிருந்து பாதுகாப்பு தருவான்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய ஜின்கள் பெருமானாட்ட வந்து கையை பிடிச்சி ஈமான் கொண்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நிறைய ஜின் என்கிட்ட வந்து ஈமான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வசனத்தை ஓதுவாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு ஜின்னு சேட்டை பண்ணிட்டே இருந்துச்சான் பெருமானாட்ட வந்து. பெருமானார் என்ன செஞ்சாங்க, டக்குன்னு பிடிச்சிட்டாங்களா அந்த ஜின்னை பிடிச்சி கட்டி போடலான்னு நினைச்சாங்களாம். நினைக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஞாபகம் வந்துச்சான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜின்னை கட்டுப்படுத்துவதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்திருக்கிறான், நாம அதுல உள்ள போக கூடாதுன்னு விட்டுட்டேன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜின் வந்து அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் தான். அந்த படைப்பினங்களை நம் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. ஒரு காலம்